नियतं कुरु कर्मत्वं कर्मजयायो ह्यकर्मणः शरीरयात्रापि च ते न प्रसिद्ध्येत कर्मणः यज्ञार्थकर्मणोऽन्यत्र लोकोऽयं कर्मबन्धनः तदर्थं कर्म कौन्तेय मुक्तसङ्गश्च समाचर सखयञ्च प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यत्वम् एष वोस्तु विष्टकामतुक् यज्ञशिष्टासिनः सन्तः मुच्यन्ते सर्वकिल्पिषैः कुञ्जते ते त्वकं पापाः ये पचन्त्यात्मकारणात्. அப்போ வாழ்க்கைன்றது யஜ்ஞத்தினால இருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு 9வது இதுல அயம் லோக்கா கர்மபந்தனஹா கர்மபந்த ஹேதுகு. கர்மபந்த ஹேதுகு, இந்த கர்மம் பந்தத்துக்கு ஹேது காரணம், நம்மளை பந்தப்படுத்துறதுக்கு காரணம் கர்மம். அதாவது நம்மளை சம்சாரத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அயம் லோக்கா கர்மபந்தனஹா, மனித சமுதாயம் இந்த பந்தத்தினால சம்சாரத்தினால கட்டப்பட்டிருக்கிறது, கர்ம பந்தத்தினால கட்டப்பட்டிருக்கிறது. அதனால இதிலிருந்து ஃப்ரீவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கர்மம் இருக்க, நம்ம இந்த கர்மத்தினால நமக்கு புண்ணியம் கிடைக்கும், கர்மத்தினால பாபம் கிடைக்கும். கர்மம் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது. அப்படி கர்மம் செய்யாமல் இருந்தேன்னா மித்யாச்சாரன் ஆயிடுவேன். முதல்ல கர்மத்தை துறக்கிறதுனாலே மோட்சம் கிடைக்காது, நம்பர் 1. நம்பர் 2 இந்த கர்மத்தை யாராலையும் துறக்க முடியாதுன்னு சொன்னார். 3வது, அப்படி கர்மத்தை துறக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது மித்யாச்சாரனா ஆயிடுவாய். அதனால அர்ஜுனா நீ யுத்தம் பண்ணு, உன்னுடைய ஸ்வதர்மத்தை விடாத செய் அப்படின்னு அங்க வார்னிங் கொடுத்தாரு. கொடுத்துட்ட பிறகு கர்மா, இங்க பாருங்க, கர்ம பந்தஹேது இப்படி சொன்னா கன்ஃபியூஸ் ஆகாதோ? ஆகையினால நீ கர்ம பந்தப்படுத்தும். அயம் லோக கர்ம பந்தனஹா. ஓகே, இங்க மனுஷனுக்கு ஒரு ஃப்ரீ வீல் இருக்கிறது. ஓகே, இந்த கர்மத்தினால இப்ப நான் சொன்ன தர்மத்தை டியூட்டி பண்ணினா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். ஓகே, தர்மத்துப்படி நாம தர்மத்தை செய்யலைன்னா பாபம். ஓகே, அந்த அதர்மத்தை பண்ணினா பாபம்.
தர்மத்தை பண்ணினா பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்யலைன்னா பாபம், அதர்மத்தை பண்ணினாலே பாபம். ஓகே, உன்னுடைய ஸ்வதர்மத்தை பண்ணினா நியூட்ரல். என்னது? அது வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு சமானம். 1000 ரூபாய் வாங்கி 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா அதில் ஒன்றும் புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது. திருப்பி கொடுக்கணும். கொடுக்கலன்னா பாவம், வாங்கினதை கொடுக்கலன்னா பாவம். புரியுறதில்ல? அப்படி ஐடியா. அதனால தர்மா அதர்மா. ஆனால் கூட நீ தர்மமாக நடக்கும்போது நமக்கு நமக்கு இன்டைரக்டா புண்ணியம் கொடுக்கப்படுகிறது. புரியுறதா? நீ சுதர்மத்தை கடைப்பிடிச்சாலே உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே அஷூரன்ஸ் கிருஷ்ணா கொடுக்குறார். அதனால இங்க என்ன சொல்றோம்னா, இந்த கர்மா நமக்கு புண்ணியமோ பாபமோ கொடுத்து பந்தப்படுத்தும். பாபமும் பந்தப்படுத்தும், புண்ணியமும் பந்தப்படுத்தும். ஓகே, ஸோ புண்ணியம் சேர சேர நமக்கு வந்து சொர்க்கலோகம் வரைக்கும் போகலாம், மேலே லோகம் வரைக்கும் வரலாம். இது யாருக்கு வேதத்தில் சிரத்தை இருக்கிறதோ அவளுக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு ஃபேவரபிள், உங்களுக்கு புண்ணியம் பாபம் புரியலன்னா ஃபேவரபிள் சுச்சுவேஷன் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் உண்டாகும். ஓகே, அப்போ இந்த ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் உண்டாக்குறது இது. அப்போ புண்ணியம் பாபம் எதை பேஸ் பண்ணியிருக்கிறது? பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரபீடனம். 18 புராணத்தினுடைய விளக்கத்தை ஒரே வரியில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் வியாசாச்சாரியர் பண்ணினது எதுக்காக பண்ணியிருக்காருன்னா, இந்த புண்ணிய பாபத்தை விளக்கிறதுக்காக. மற்றவங்களுக்கு எந்த விதத்திலேயாவது நீ ஹெல்ப் பண்ணினா புண்ணியமாகும், மற்றவங்களுக்கு எந்த விதத்திலேயாவது இடைஞ்சல் பண்ணினா பாபமாகும். ஓகே, ஸோ இப்போ வந்து வழியில் வந்து நின்றுண்டு மற்றவங்களுக்கு வழி விடாமல் பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, இன்டைரக்டாக பாபம் வரும். ஆல் ரேஷன் கடையில் இருக்கவங்களாம் பாபி, ஆட்டோக்காரர் தெரிஞ்சோ தெரியாமலும் கஷ்டம். ஒரு ஆளாவது சந்தோஷமா ஆட்டோக்காரனு கொடுத்தவனு கிடையாது. டிஃபிகல்ட், கர்ஷ் பண்ணி தான் கொடுப்பேன். ஆல் கவர்மெண்ட் ஜாப் நம்ம ஒரு செப்பலே தேஞ்சு போயிடும் ஒரு கையெழுத்து வாங்கிறதுக்கு. இதெல்லாம் கன்வெர்டட் டு பாபம். ஆல் கர்ஷ் இருக்கு இல்லையாம்மா, பப்ளிக்கோட கர்ஷ், இதெல்லாம் தெரியாது. அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம்னா நம்ம புண்ணியம் மாத்திரம் நினைச்சுட்டு இருக்கோம், ஃபேவரபிள் சுச்சுவேஷன் மாத்திரம். அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் ஆல்சோ லக்கு. லக்கு மீன்ஸ் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் மீன்ஸ் கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள் ஃபேக்டர்ஸ். புரியுறதா? அதனால இந்த புண்ணிய பாபம் நமக்கு இப்போ இருக்கிற லோகத்திலையும் நமக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த லோகத்திலே கொடுக்கறது. அப்போ நமக்கு கர்ம தியரி பற்றி ஐடியா வரணும் இல்லையா? கர்ம தியரி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஃபர்தராக நம்ம போக முடியும். இங்கே என்ன சொல்கிறோம்னா, இந்த கர்மம் நீ புண்ணியமாக செய்யலாம், பாபத்துக்கும் ஒர்க் பண்ணலாம். இது புண்ணியம் ஏன் பாபம் பண்ணுறான்னா, அவன் அதர்மத்து வழியாக என்னுடைய விருப்பு வெறுப்பை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். தான் விருப்பப்பட்டதை அடையிறதுக்கும் தான் விரும்பாததை தவிர்க்கிறதுக்கும் அதர்மத்து வழியை தேர்ந்தெடுத்தோன் பாபி. ஓகே, அதனால பகவான் இங்கே என்ன சொல்றாரு, அர்ஜுனனை அனகா, அனகன பாபியற்றவனே, பாபமற்றவனே, அனகா. ஓல் யாத்திரா நம்ம பில்கிரிம்ஸ் எல்லாம் போகிறது எதுக்கு? நம்முடைய பாப மூட்டையை குறைக்கிறதுக்காக, நம்முடைய அப்ஸ்ட்ரகிள்ஸ் குறைக்கிறதுக்காக. ஏன் உபவாசம் வைகுண்ட ஏகாதசி இருக்கணும், சிவராத்திரி கண்ணு முழிக்கணும்? நம்முடைய கஷ்டத்தில் இருக்கிற அது கஷ்டம் கொடுக்குறதுல ஐ ஆம் வாலண்டரியாக போய் கஷ்டத்தை எடுத்துக்கிறது. ஓகே, பாசிட்டிவ் சைடு நிச்சயம் தெரியும். அதுவும் சோளிங்கர் மலைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஏதாவது யாரோ சொல்லி இந்த மாதிரி சோளிங்கர் போனீங்கன்னா உனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடுமா, பிரார்த்தனை பண்ணிக்கோ, ஒரு தடவை ஏறிட்டு வந்தால் போகிறோம்னு இங்கே யாராவது சொல்லுவார். மலை எங்கே இருக்கும் எப்படி இருக்கும்லாம் தெரியாது, அதெல்லாம் சொல்லவும் ஏறிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே, சோளிங்கர் மலைக்கு எல்லாம் பிரார்த்தனைலாம் நிறைவேறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காலம் இருந்தால் எல்லாமே நிறைவேறிடும். சோளிங்கர் மலைக்கு போனால் அங்கே போனால் ஒரு விஷயம் புரியும். எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மலையை பக்கத்தை இப்படி ஒரு மலையை காட்டுவாங்க, அதை ஏறி இறங்கினா தான் பிரார்த்தனை முடியறது, இல்லைன்னா வில்லங்கமாயிடும். கஷ்டம். அப்போ தான் இந்த மலையை விட அந்த மலை கஷ்டமாக இருக்கும். இது வேற காலையில் ப்ரோக்ராம் 5 மணிக்கு ப்ரோக்ராம் போட்டு 8 மணிக்கு புறப்பட்டு 9, 11 மணிக்கு போய் நிற்கும்.
வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் புறப்படுறது அவ்வளோ சுலபமா? நடு வெயிலில் போய் மாட்டிக்கும், திருப்பி ஊருக்கு வந்தாகணும். அதனால ஹைட்டு வேற, வெயில் வேற, அதில் குரங்கு வேற, எல்லாம் சேர்ந்து உன்னுடைய அப்ஸ்ட்ரகிள்ஸை மேக்சிமம் அங்கே குறைச்சிடும். திருப்பி ஊருக்கு வர அப்ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கேயே இருக்கு. நாராயணா நாராயணா இப்படி ஏண்டா வேண்டின்றேன். யாருக்கு வெயிட் குறைக்கணுமோ 20 kg குறைக்கிறேன், 20,000 rupees ஆகுங்கலாம். அனாவசியம் இந்து பேப்பரை பார்த்து போக வேண்டாம். மாதத்துக்கு ஒரு தடவை ஷோலிங்கர் மலை போயிட்டு ஏறி இறங்கினா முடிஞ்சுட்டு டபுள் பர்பஸ் ஆயிடுச்சு. நான் இப்படி தான் ஒரு கிளாஸில் சொன்னேன், உனக்கு எல்லா ப்ராப்ளம் அடி பிரதர்ஷன் வேண்டினா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு உனக்கு வந்து எல்லாம் பிரச்சனை தீர்ந்துடும் சொன்னேன். இந்த அம்மாவை வேண்டிடுச்சு, பிரச்சனை தீர்ந்துடுத்து. அப்புறம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது அது லோக்கல் பிள்ளையார் கோயில் மாதிரி இல்லைன்னு. பாதியில் போன பிறகு தான் இப்படி விட்டுலாமான்னு தோணும். இப்போ பாதியாக வந்தாச்சு, விடவும் முடியாது. புரியுறதா? அப்புறம் சாமி கண்ணை குத்திடுவார், நமக்கு குழந்தையிலேருந்து பயமுறுத்திருக்கோம். அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன கஷ்டம்? நீ காமியமாக பண்ண பண்ண ப்ராப்ளம் பயம் இருக்கும். என்கிட்ட ஒரு எலக்ட்ரிசிட்டியிலேருந்து வேலை செய்கிற ஒரு அம்மா, அது ஸ்டூடெண்ட்டு, சுவாமிஜி, அப்போ நான் சுவாமிஜி இல்லை அங்கே இருந்தேன், யோகா எடுத்துட்டு, மாஸ்டர்ஜி என்னம்மா நான் வரும்போது அவசரத்தில் முருகனை கும்பிட்டேன், பிள்ளையார் கும்பிடாமல் மறந்துட்டேன்னு சொன்னேன். ஏதாவது ஆயிடுமா? நல்ல காலம் நீங்கள் பிள்ளையாரை கும்பிட்டீங்க, இந்த முருகனை கும்பிட்டீங்க, முருகர் தான் கோவக்காரு, பிள்ளையார் ஒன்றும் இது பண்ணிக்க மாட்டார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிஜமாக சொல்கிறீங்களா? அப்போ தான் நிம்மதியாக போனாங்க. புரியுதா? இவ்வளோ பயம் சாமி கும்பிட்றதுல என்னத்துக்கு பயம் இல்லையா? யாம் இருக்க அபயமே, அபயம் அப்படிலாம் சொல்லல, யாம் இருக்க பயமேன். சுவாமி கும்பிட்றதுக்கு பயம் வேண்டாம். ஆனால் இந்த சுயநலவாதியாக இருக்கிறானே, செல்ஃபிஷாக இருக்கானே, எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றியே நினச்சி, தன் வீட்டில் இருக்கிற 2-3 பேரையே நினச்சி கொமஞ்சி அந்த 2-3 பேரை நினைக்கிறிய, அதை ஃபஸ்ட்டு விட்டுட்டீங்கன்னா, எல்லாரை பற்றி நினச்சின்னா குடும்பம் முழுக்க உங்களுக்கு சுற்றத்தாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் வேண்டினார். என் சுற்றத்தாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னேன். ஏன் அப்படி வேண்டிக்கிறீங்க? அப்போ தான் என்கிட்ட வந்து கடன் கேட்க மாட்டான். உன்னுடைய எண்ணம் விரிவடையணும். விரிவடைய ஆனந்தம் வரும். சுருங்க கண்டென்ட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை, ரியலி ப்ராப்ளம். அதனால விஸ்தரிச்சுட்டு போகணும் உங்கள் மனசை, பிரார்த்தனையை விஸ்தரிச்சுட்டு போகணும். அதுதான் விஸ்வ பிரேயர் இருக்கும். சர்வே பவந்து சுகினகா சர்வே சந்தி நிராமயா. இது எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறீங்களோ அதெல்லாம். அப்போ பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரப்பீடனம்னா நீ என்ன பண்ணணும், மனசுக்குள்ளார நன்னாயிருன்னு நினச்சா கூட போகிறோம். உங்களுடைய ப்ரேயரில் இந்த க்ஷேமமாக இருக்கணும், உலக க்ஷேமமாக இருக்கணும், நாடு க்ஷேமமாக இருக்கணும், நான் இருக்கிற ஊர் க்ஷேமமாக இருக்கணும், நான் இருக்கிற தெரு க்ஷேமமாக இருக்கணும், நான் இருக்கிற பிளாட்டில் இருக்கிறவங்க க்ஷேமமாக இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர் சண்டை போடாமல் இருப்போம் இல்லையா? ஸ்ரீலங்காவில் இப்போ க்ஷேமம் இல்லை, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் யாருக்கு நிம்மதி? அதனால் எங்கே சண்டை இருந்தாலும் நிம்மதி போயிடும். அதனால் ப்ரேயர் பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, தெருவில் இப்போ கோயிலில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலில் ஆரத்தி இப்படி பார்த்து இல்லையோ, இப்படி நகர்ந்து பின்னாடி ஒரு ஆள் இருக்குல்ல, அது காட்டலாம்ல, பாருங்க நந்தி, இதுக்கு பிரதோஷம் பண்ணணும். கொஞ்சம் மற்றவங்களையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டுமே, யோசிக்கிறதே கிடையாது. இந்த கர்மயோகி மற்றவங்களை யோசிக்கிறவன் கர்மயோகி. உண்மையான பக்தியுடன் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் ஏமாப்போம் பிணி அறியோம். ஓகே, அவனை எந்த திக்கு இப்போ நிச்சய புத்தி உடையவன் சொன்னா இல்லையா பகவான், பிரகலாதனுக்கு நிச்சய புத்தி, அவனுக்கு தொந்தரவே கிடையாது. ஆனால் பகுஷாக்கா அவங்க அப்பாவுக்கு இரண்யகசிபுக்கு புரியுதா, இன்னைக்கு இவனை எதில் தூக்கி போடலாம், இவனை அவன் ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். ஒரே நிச்சய புத்தி, நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நாராயண. அப்போ ஆஸ்திகா ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு நிச்சய புத்தி இருக்கிறது, அவன் தான் கர்மயோகி. புரியுறதா? அதனால இங்க என்ன சொல்றாரு, அயம் லோகா கர்ம பந்தனஹா. இதை நீ போகணும்னா பந்தப்படுத்தக்கூடிய கர்மாவை இது புண்ணியம் கொடுத்தும் பாபமும் கொடுத்தும் இது பந்தப்படுத்துறது. பரோபகாரமாக பண்ணா புண்ணியம்,
மற்றவங்களுக்கு இம்சப்படுத்தினா ஹர்ட், எவ்ரி ஹர்ட் கன்வெர்ட் டு பாபம். யாரா இருந்தாலும் ஹர்ட் பண்ணினா அது பாபமாகும். புரியுறதா? அப்போ இப்போ நான் ஹர்ட் பண்ணாம இருக்கேன் சுவாமி, அவங்க ஹர்ட் பண்றாங்களே, அது அவங்க சுதந்திரம், பண்ணட்டும். அவன் பாபம் தான் அனுபவம். நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நாம வேணா ப்ரேயர் பண்ணிக்கலாம், அவங்களுடைய பாபம் போறதுக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கோம். புரியுதா? இப்படி மற்றவங்களையும் அணைச்சிண்டு போற அளவுக்கு உன் மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகும். புரியுதா? கூடி வாழ். ஓகே, கூடி வாழ். அதுக்காக ஒரு பண்டிகை வச்சிருக்கான், பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பண்டிகை. புரியுதா? இப்பெல்லாம் சேர்ந்தாலே பிரச்சனை ஆகிடும். ஃபேமிலியில் 10 பேர் சேர்ந்தா முடிகிற வரைக்கும் அந்த யார் நடத்துகிறாலோ அவளுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும், எது எங்கே பிரச்சனை நடக்குமோன்றது. அவ்வளோ அந்த ஈகோ டிப்பில் இருக்கு. என்னை பார்த்து சொல்லணும், நானா உங்கள் வீட்டுக்கு இது சாப்பிட்றதுக்கு வந்தேன்னா, ஏதாவது வழக்கில் சாதாரணமாக சொன்னால் கூட இப்போ அவ்வளோ ஈகோவில் இருக்கணும். ஸோ விட்டு கொடுக்க. இப்போ மைண்டு, கர்மயோகியோட மைண்டு மெச்சூர் மைண்ட், எல்லாருக்கும் விட்டு கொடுக்குற மைண்ட். புரியுதா? விட்டு கொடுக்குற மைண்ட்னா ஏமாந்த சோனகிரி இல்லை, என்ன புரிஞ்சுக்கணும். அலர்ட்டாக இருப்பான், அலர்ட்டாக இருப்பான். ஆனால் எல்லாருக்கும் தன்னால் இயலாமையினால விட்டு கொடுக்கல, என்னால் முடியறதுனால விட்டு கொடுக்குறேன், என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதனால் ஸோ இந்த இடத்துல நாம் வந்து கீழே போகலை, கர்மயோகி மேலே போயின்னு இருக்கான் மற்றவளோட. ஸோ யாரால் விட்டு கொடுக்க முடியும்? யாருக்கு மெச்சூரிட்டி இருக்கோ அவங்க தான் விட்டு கொடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து அங்கே குட்டி பாப்பா இருக்கிறது, உங்கள் குட்டி பாப்பா வந்து நேராக வந்து உங்களை வந்து ஒரு உதச்சுன்னு வச்சுக்கோங்க, காலில் என்னைய உதைக்கிற, திருப்பி நீ ஒரு கிக் கொடுத்தன முடிஞ்சிருத்து, வேற ஸ்பெஷல் கேஸு, இவங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கணும். அதே பாப்பா 2 வயசு 4 வயசு அதுக்குள்ள சண்டை போடுதுன்னா அதுவும் எட்டி உதைக்கும். இது கரெக்டாக இருக்கு. இப்போ அது எட்டு வச்சுன்னா என்ன பண்ணும்? அதை பிடிச்சி சமத்து கண்ணா அப்படின்னு. புரியுறதா? அதே குழந்தை 25 வயசு வந்து அவங்க அப்பா 8 வயசு நோ, நாம மெச்சூரிட்டி எதிர்பார்க்கிறோம் அந்த குழந்தை கிட்ட. புரியுறதா? இப்போ அப்படி பண்ணக்கூடாது. அப்போ ஸோ எது மெச்சூரிட்டி, அதுக்கு பேர் விட்டு கொடுக்கறதுக்கு பேர் மெச்சூரிட்டி. அப்போ குடும்பத்தில் ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்கணுமா, ஒய்ஃப் விட்டு கொடுக்கணுமா? யார் விட்டு கொடுக்கணும்? யாருக்கு அதிகமாக பொறுமையோ திறமையோ மெச்சூரிட்டி இருக்கிறதோ அவா விட்டு கொடுக்கணும். இது சொல்லிட்டேன் இல்லையா, போத் 2 சைடும். நீங்கள் விட்டு கொடுக்குறவா என்ன பண்ணுவான், நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால நீங்கள் மெச்சூரிட்டி ஆகுறீங்களா அப்படி அதுக்கு ஒரு சண்டை வரும். கவலைப்படாதீங்க. அதனால விட்டு கொடு, ஃபேமிலின்னா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், அதுதான் ஃபேமிலி. ஓகே, ரைட்ஸ். நம்ம நாட்டில் உரிமைக்கு முக்கியத்துவம் இல்லை, கடமைக்கு தான் முக்கியத்துவம். இந்த உரிமை எதில் இருக்குன்னா ஒருத்தருடைய கடமையில் இன்னொருத்தருடைய உரிமை அடங்கி இருக்கிறது. பிரச்சனையே அங்கே தான் வருது. கணவனுடைய உரிமை மனைவியோட கடமையில் இருக்கிறது, மனைவியோட உரிமை கணவனுடைய கடமையில் இருக்கிறது, பெற்றோர்களுடைய கடமை பிள்ளைகளுடைய உரிமை, பிள்ளைகளுடைய கடமை பேரண்டோட உரிமை. இப்போ என்ன ஆயிடுச்சு, கடமை கரெக்டாக பண்ணிட்டா உரிமை வந்தாகணும், வராது. அப்படி கிருஷ்ணர் சொல்ல போறார், அது அடுத்த ஸ்லோகத்தில். புரியுதா? அதுதான் கர்மயோகத்தினுடைய அந்த என்ன சொல் மைய பாயிண்ட் அது. சரியா? அது பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இங்கே வந்து அதுக்கான பேஸ் என்னன்னா, அப்போ புண்ணியமும் பாபமும் இல்லாமல் இந்த கர்மத்தை பண்ண முடியுமா? கர்மம்னா பந்த கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அது வந்து எந்த ரூபத்தில்? புண்ணியத்து ரூபத்தில், பாபத்து ரூபத்தில் இருக்கிறது. இதே கர்மத்தை நீ யோகமா பண்ணிட்டேன்னா அது பந்தப்படுத்தாது. ஓகே, அதனால அந்த கர்ம யோகத்தை எப்படி பந்தப்படுத்தாம இருக்கிறது? அப்ப கர்மம்னா என்ன அப்படின்னா, கர்மத்தினுடைய தியரி இந்த புண்ணிய பாபம் நாம இப்போ ஒரு பிராரப்தம் வந்த பிறகு அடையிறோம் இல்லையா, அதில் செய்கிறோம். என்ன அப்படி அர்த்தம்னா, நம்ம இப்போ வந்திருக்கிற பிறவிக்கு பேர் பிராரப்தம்னு பேர். நமக்கு கிடைச்சிருக்க அம்மா அப்பா, ஆஃபீஸு, டியூட்டி, பிளேஸு, வசதி, இதெல்லாம் பிராரப்தம், விதி, பிராரப்தம். இந்த பிராரப்தம் வந்த பிறகு நம்ம இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன், அந்த தர்ம அதர்ம பண்ணுவோம். அந்த கர்மாக்கு பேர் ஆகாமி கர்மா. ஆகாமி கர்மா.
இந்த ஆகாமி கர்மா கன்வெர்ட் டு புண்ணிய பாபம். நம்ம பண்ணின புண்ணியமோ பாபமோ, அந்த பண்ணின புண்ணிய பாபம் சஃபிஷியண்ட்டாக இப்போ இருக்கிற ஜென்மத்தில் கொடுத்துட்டு மீதி ஷேர் நம்முடைய அக்கௌண்ட்டில் சேர்ப்பார். தி ஃபஸ்ட்டு ஆடிட்டர் இன் த வேர்ல்டு, சமஸ்த 14 லோகத்துக்கும் ஃபஸ்ட் ஆடிட்டர் மிஸ்டர் சித்ரகுப்த். ஓகே, அந்த குப்தா ஒரு பாம்பேல இருப்பான், இந்த டெல்லி பக்கத்தெல்லாம் குப்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கட்டவரில் கூட மோதிரம் போடுவான், குப்தாஸ். ஓகே, அதுதான் குப்தா. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் ஆடிட்டர் நம்ம ஊரில் சொன்னால் கணக்கு புள்ளன்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். ஓகே, அந்த கணக்கு புள்ளையை தான் இப்போ சிஏ சொல்லி பணத்தெல்லாம் நிறைய வாங்கி கற்றுக் கொடுத்துருக்கான். நீங்கள் பழைய கொள்ளு தாத்தா கிட்ட போய் கேட்டிங்கன்னா, என்னடா கணக்கு புள்ள படிப்பு படிக்கிறியா அப்படின்னு சொல்லுவா. போ தாத்தா, நான் சிஏ படிச்சுன்னு இருக்கேன் நான். ஒரே தான் அது சிஏ போட்டான். ஃபஸ்ட்டு சித்திரகுப்தன், அவன் கணக்கு இன்னி வரைக்கும் எந்த விதமான கால்குலேட்டர்லாம் வச்சுக்காம கணக்கு போட்டு வச்சுருக்கான். இப்போ நம்ம ஒரு கணக்கு பண்ணணும், இப்போ தான் நமக்கு ஃபோன்லேயே எல்லா வசதி இருக்க. அதில் தான் வெயிட், உன் நம்பர் ஃபோன் நம்பர் என்ன, ஒரு நிமிஷம் இரு, அவ்வளோதான் நம்ம மெமரி. ஆல் மெமரி இதில் மெமரி இருக்குது. மெமரி தூக்கி இதில் தூக்கி வச்சாச்சு. ஒரு பயலுக்கு இப்போ மெமரி கிடையாது. அதனால தான் இப்போ அரசியலே நடந்துட்டு இருக்கிறது. எவ்ரி எலெக்ஷன் மறந்து போயிடுவான். அதனால தான் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறது. நேற்றுக்கு அப்படி திட்டினாலே, இவங்க 2 பேரும் திட்டினாங்களே, என்னவோ திட்டினா விடுப்பா, இன்னைக்கு இந்த எலெக்ஷனை ஓட்டு போடுவோம். ஓட்டு போடுறவனு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான் புரியறதுல. அதனால ஸோ இந்த கர்மா நமக்கு மாற்றி பண்ண முடியும். ஆகாமி கர்மால புண்ணிய பாபம் பண்ணி அதில் மிஞ்சினதை சேர்த்துட்டே இருக்கிற கர்மாக்கு பேர் சஞ்சித கர்மா. இந்த சஞ்சித்தனம் ஹியூஜ் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் நம்ம அடுத்த மே மாதம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஹிமாலயத்துக்கு. ஓகே, அந்த ஹிமாலய மலையை பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய மலை இமயமலை, எங்கள் மலை இமயமலை. அந்த இமயமலையை தோத்துரும் உங்களுடைய சஞ்சித கர்மா. ஹியூஜாக இருக்கும். சாஃப்ட்வேர் அது. ஓகே, சர்ஃபேஸ் தான் சிஸ்டத்தில். சர்ஃபேஸுக்குள்ளே எவ்வளோ இருக்கும், இப்படி அமுத்துனா ஒன்று வருது, இப்படி அமுத்துனா இன்னொன்று வருது, அதுக்குள்ளே இன்னொரு ஃபைல் வருது. அதுதான் அது போல் சாஃப்ட்வேரில் ஹியூஜ் இருக்குது சஞ்சித கர்மா. அது என்னைக்கு குறைச்சி என்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். நான் இருக்கேன்னு சொல்கிறது வேதம். கம்ப்ளீட்டாக நீ கர்மயோகம் பண்ணிட்ட, அதுலேயே பாதி போயிடும். மீதியில் சொச்ச மிச்சம்லாம் ஞான யோகத்தில் பர்னிங் பண்ணிடும் அப்படி சொன்ன. எவ்வளோ எவ்வளோ அஷூரன்ஸ் புரியுதா? அதனால் வேதா என்ன சொல்கிறதுன்னா எல்லாத்தையும் நீக்கலாம். அப்போ சஞ்சித்தத்திலேருந்து பிராரப்தம், பிராரப்தத்திலேருந்து ஆகாமி, ஆகாமிலேருந்து பிராரப்தம், பிராரப்தம் இது பிராரப்தம் ஆகாமி, ஆகாமிலேருந்து சஞ்சித்தம், சஞ்சித்தலும் பிராரப்தம். இது ட்ரையாங்கிள் இப்படி போயிட்டே சுற்றி. இதுக்கு பேர் தான் சம்சார சக்கரம். புனரபி ஜனனம் புனரபி மரணம். இதுக்கு பேர் சம்சாரம். பர்த் டெத்து, பர்த்தே சம்சாரம். ஓகே, டெத்து ஒத்துரும் இல்லை. அதனால யமதர்மராஜா டெத்து டு டெத்துன்றாரு. பர்த் டு பர்த் சொல்லக்கூடாது. அவரு பர்த் டு பர்த்னா கொஞ்சம் சந்தோஷமா திருப்பி இன்னொரு பிறவை பிறக்கலாம்னு சொல்லுவாங்க. டெத்து டு டெத்து, டெத்துனா தெரியல, சாவுன்னு சொல்லிப்பாரு, பயம் இருக்கும். உங்க வீட்டில் போய் இன்னைக்கு நீ செத்து போயிடுவியா அப்படின்னு சொல்லி போற வாய கழு, சாவு பயம் இருக்கு எல்லாருக்கும். ஓகே, எல்லாரும் ஒன் டே போஸ்ட்போன் பண்ணலாமா தான் ட்ரை பண்ணு. நீ ஒரு கொசு ஒரு நேரத்தில் அடிச்சிட முடியாது. ஒரு தடவை எஸ்கேப் ஆகிட்டு தான் அடுத்த தடவை அடிக்க முடியும். இந்த மஸ்கிட்டோ அது ரூபத்தில் அதுக்கு உயிர் பயம் இருக்கு. எவ்ரி ஜீவா உயிர் மேலே பயம் இருக்கு. ஓகே, அதனால யமதர்மராஜா சொல்றாரு, அவர் டிபார்ட்மெண்ட் டெத்து டு டெத்து. பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறவன் டெத்து டு சொல்லு, இந்த கட்டோபனிஷத்தில் இருக்குது, போய் படிங்க. ஓகே, பர்த் டு பர்த் சொல்லக்கூடாத மனுஷன். அது போட்டான் உங்களுக்கு தெரியறதுக்காக. கம் டு ஸ்ரேயஸ் வா அப்படி சொல்றது உபனிஷத்து. போகிறோம், அனுபவிச்சது போகிறோம். எத்தனை பிறவி அனுபவிச்சிருக்க இந்த பிரேயஸ், இந்த ஜென்மம் இருக்க. இப்போ இருக்க உனக்கு அப்பா அம்மா சொந்தக்காரர் எல்லாம் இருக்கல, இதே போல பல கோடி ஜென்மம் எடுத்திருக்க நீ. ஓகே, பல கோடி ஜென்மத்தில் என்ன பண்ணுவான்னா ஒரு மனுஷ ஜென்மத்தை இப்படி விட்டு பார்ப்பார். ஓகே, அண்ணாதுரை பர்த்டே, ஜெயிலில் இருக்கிறவங்களாம் வெளியில் ரிலீஸ், கைதிகள்லாம் வெளியில் விடுவா. பார்த்துருக்கீங்களா நீங்கள் 10-20 பேரை? அது போல் பகவானுடைய ஜெயிலில் இந்த சக்கரத்தில் ஸோ ஒரு ஜென்மா இப்படி மனுஷ ஜென்மா விட்டு பார்ப்பார்.
இவன் இதுலையாவது முன்னேறானான்னு பார்க்கலான்னு. ஓகே, இதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, மனுஷ ஜென்மத்தை நெக்ஸ்ட் எப்போ வரும் தெரியாது. அப்போ நம்ம மாத்திர ஜீவா இல்லை, புரியுதா? இந்த மரம் செடி கூட ஜீவா தான். உயிர் உள்ளதெல்லாம் ஜீவ, ஜீவத்தி இது ஜீவா, ஜீவன் உள்ளது ஜீவா. ஓகே, அப்ப எதை பேஸ் பண்ணி மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கிறது அப்படின்னா, சஞ்சித்த கர்மாவில் இருக்கிறத, நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிறத, இங்க தான் கர்ம பல தாத்தா ஈஸ்வரன். அவர் என்ன பண்றாரு, 2 மலை இருக்கு நமக்கு, இமயமலை மாத்திரம் இல்லை, இமயமலை மாதிரி 2 மலை, ஒரு புண்ணியம் ஒரு பாபம். அவர் என்ன பண்ணுவார், இந்த திருப்பதியில் இந்த பிரசாதம் கொடுப்பார் தெரியுமா உங்களுக்கு, பட்டாச்சாரியார். அவரை மாதிரி எவனும் கொடுக்க முடியாது. உன்னை உக்காத்தி வச்சுன்னு வச்சுக்கோ, பிரசாதம் கொடுக்குறதுல எல்லாரும் அடிக்க வந்துடுவாங்க, கியூவே நகராது. அவரை குயிக்காக கொடுப்பார் அவர், புரியுதா? அதுபோல் அவருக்கு ரஷ்ஷு, பகவானுக்கு ஏகப்பட்ட பேரை கொடுக்கணும். அதனால் இப்படி கொஞ்சம் எடுப்பார், இப்படி கொஞ்சம் எடுப்பார், மொத்தமாக போடுவார். ஓகே, சில சமயம் கையில் கொஞ்சம் பெருசாக வரும், சில சமயம் கொஞ்சம் கம்மியாக வரும், புண்ணியம் ஜாஸ்தியாக வரும், சில சமயம் புண்ணியம் கம்மியாக போயிடும். இப்படி வர்றது தான் புண்ணியமும் பாபமும் கலந்த கலவை ஜீவா. ஓகே, அதில் பாபத்தை நிறைய எடுத்துட்டார்னா கீழான ஜென்மம், கரப்பாம்பூச்சி, புரியுதா? கொஞ்சம் புண்ணியம் நிறைய எடுத்துட்டாருன்னா அது ஏசியில் இருக்க டாக். கிட்டத்தட்ட 50-60 40-60. ஓகே, அப்படி இருந்ததுன்னா நம்ம அக்கௌண்ட்ல புண்ணிய பாபம் மனுஷ ஜென்மா நியூட்ரல். ஓகே, ஒரு பையன் சொன்னா, பசங்களா காலேஜ் பசங்களா, டே ஹெட் விழுந்தா சினிமா, இது விழுந்தா டிராமா, நடுவில் விழுந்தா காலேஜ்டா. மனுஷ ஜென்ம துர்லபம், வெரி ரேர், நியூட்ரல் வருது, புரியுதா? அந்த மனுஷ ஜென்மம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அரிதனும் அரிது பிறவி. ஓகே, அப்பேற்பட்ட மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு நமக்கு, யாருக்கு கிடைக்காதது கிடைச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லை, யம தர்மராஜா சொல்றாரு, மனுஷனுக்கு இந்த ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரமாக்குறதுக்கு. ஓகே, மீதி யாருக்கும் இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரீவில் என்ன மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கர்த்தும் அகர்த்தும் அந்நியதாவா கர்த்தும் சக்கியம். செய்யலாம், செய்யாம இருக்கலாம், மாத்தி செய்யலாம். இந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு மனுஷன். மிருகத்துக்கு அப்படி கிடையாது. அதுக்கு மூடு வந்தனா குலைச்சிடும். வாவ், கிளாஸ் நடக்கிறப்பா, இப்போ எதுக்கு குலைக்கிற? நான் ஒரு காலேஜுக்கு போயினேன், அது கோ எஜுகேஷன் காலேஜ். அந்த பொண்ணு ப்ரேயர் போடுறா, அதுக்கு கை தட்டுறான், நடுவிலே தட்டுறான். ப்ரொஃபஸர் அறிமுகப்படுத்துறான், அதுக்கு தட்டுறான். ஓகே, பிரின்சிபல் எழுந்து பேசினாரு, அதுக்கு தட்டுறான். முன்னாடியே நடுநடுவில் தட்டுறான். அவர் நல்லா உற்சாகமாக பேசுறாரு, அதுக்காக இல்லை, அது ஒரு ஜாலியாக தட்டுறான். அடுத்த டேர்ன் நான் பேசி முடிச்ச கூட கையை தட்டப்படாது. ஒரு ஷவுட்டு, பிரின்சிபாலுக்கு கடகடன்னு ஆடுறது. இவர் பேசிட்டு போயிடுவார், நாளைக்கு காலேஜுக்கு குழந்தைங்க வரணும். ஆனால் அப்படி கிடையாது. பேசி முடிச்சோடனே எல்லா ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் சொல்கிறத எப்படி ரைட்டு எப்படி ராங் கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தாங்க, புரியுதா? சும்மா கிளாஸ் நடத்துன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதுதான் தெரியுது அங்கே. அதனால் அது இதில் மனுஷ ஜென்மா இருக்க நமக்கு ரொம்ப ரேராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீ செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம், அதுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது மிருகத்துக்கோ பக்ஷிக்கோ அப்படி கொடுக்கப்படலை, அதுக்கு ஒரே ப்ரோக்ராம்டு. அது இங்க மனுஷனுக்கு தான் இவ்வளோ லா. ஓகே, இப்ப புலி ஆடு அடிச்சு சாப்பிட்டா அது அதர்மம் கிடையாது, அதனுடைய சுபாவம், சொதர்மம், அதனுடைய சொதர்மம். இந்த புலி இருக்க ஒரு ஆடு அடிச்சு சாப்பிட்ட பிறகு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா, அடுத்து குட்டி ஆடு நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இன்னைக்கு போட்டு வச்சுடுவோம் அப்படி சொல்லிட்டு போடாது. இந்த 2 கால் பிராணி தான் நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ போடு, இந்த பக்கம் ஃபுல்லா சாப்பிட்டுருந்தோம். குலோப் ஜாமுன் சரி கூட எங்கேயா ஒரு பக்கம் தள்ளுறேன். மிருகம்லாம் பார்த்தீங்கன்னா, நாய் சில சமயம் விரதம் இருக்கும், பார்த்தீங்கன்னா ஹெவியாக இதுவாச்சுன்னா அது சாப்பிடாது, அந்த புல்லை சாப்பிட்டுட்டு இதுவாகிடும். இயற்கையில் இருக்குது, மீதெல்லாம் இயற்கையோடு ஒத்து வாழும். மனுஷன் இயற்கையை நாசப்படுத்தி நாசமாக போயிட்டு இருக்கான், ரைட் தான். அதனால இவனுக்கு டூஸ் டோன்ஸ், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது. வேதம் விதிக்கப்பட்டிருக்கு, நியதம் குரு கர்மா, வேதத்தில் விதிக்கப்பட்டதை செய். அப்போ
வேதம் விதிக்கப்பட்டிருக்க கர்மா என்ன கர்மா அப்படின்னா, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கர்மா 2 டைப் ஆஃப் கர்மா. கர்ம யோகம். கர்ம யோகன்றது கர்மா மீன்ஸ் ஆக்ஷன், யோகம் மீன்ஸ் ஆட்டிடியூட். ஆட்டிடியூடுன்னா என்ன? இப்போ நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் தள்ளுறாருன்னு வச்சுக்கோங்க, தள்ளிட்டு சராப்பி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கோவம் வரும் நமக்கு இல்லையா? அப்புறம் அடி விழுந்ததை பொறுத்து நமக்கு வாயிலேருந்து வார்த்தையெல்லாம் வரும். ஆனால் வாயில திட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது அவனை நம்ம வாழ்த்துவோம் அதே வாயில. ஏன்னா ஒரு பஸ்ஸு ரஷ்ஷாக வருது, அதுலேருந்து உயிர் காப்பாற்றுக்கா புஷ் பண்ணி தள்ளுறான். இப்போ ஆக்ஷன் ராங், பட் ஆட்டிடியூட் ரைட். நம்ம உயிரை காப்பாற்றிட்டு இருக்கோம். அதில் ஆக்ஷனை பொறுத்து மதிப்பிட முடியாது, ஆட்டிடியூடை பொறுத்து இருக்கு. ஓகே, அதனால தான் சொன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும்னா, உள்ளத்துல நீ என்ன வச்சுட்டு பேசுற நீ, அதுதான் முக்கியம். இப்ப கர்மயோகம் முழுக்க முழுக்க என்பது என்ன? உள்ளத்துல இருக்கிற விஷயம், மனசுல இருக்கிற விஷயம், ஆட்டிடியூட்ல இருக்கிற விஷயம். அதனால கர்மயோகத்துக்கு பேரு புத்தி யோகம். புத்தியில இருக்கிற யோகம் புத்தி யோகம். ஓகே, அப்போ இது ஆட்டிடியூடு, பாவனா. தமிழ்ல சொன்ன பாவனா. எப்படிப்பட்ட பாவனையில பண்ற, அதுக்கு பேரு கர்மயோகம். அப்போ கர்மத்தை பத்தி படிக்க போறோம், யோகத்தை பத்தி படிக்க போறோம். கர்மம் 2 டைப் ஆஃப் கர்மம் இருக்கு. 2 டைப் ஆஃப் கர்மம் என்ன இருக்கிறது? கர்த்தவ்ய ஜன்ய கர்மா, ராகத்வேஷ ஜன்ய கர்மா. கர்த்தவ்ய ஜன்ய கர்மா, ராகத்வேஷ ஜன்ய கர்மா. நாம காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் செய்யக்கூடிய அனைத்து கர்மமும் இது 2 விஷயத்துல வந்துடும். கர்த்தவ்ய ஜன்ய கர்மானா, இப்ப நம்ம கேம்ப் முடிச்சுட்டு மண்டே அன்னைக்கு கண்டிப்பா ஆஃபீஸ் காலேஜ் போயாகணும். ஐயோ டயர்டா இருக்கிறத நோ, இப்ப ஏன் அதை ஞாபகப்படுத்துறேன், ஆனந்தமா இருக்கு. கர்த்தவ்ய ஜன்ய கர்மா. அதனால அது கர்த்தவ்ய ஜன்மா. இன்னொரு கர்மா என்ன? ராகத்வேஷ ஜன்ய கர்மா. அது என்ன ராகத்வேஷ ஜன்ய கர்மா அப்படின்னா, விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் செய்யக்கூடிய கர்மா. இப்ப சண்டே தோணுச்சுங்க, சண்டே நிறைய பேர் காலை எழுந்திருச்சு, எழுந்துறப்பா இப்பதான் சூரியன் வருது, அது 5 மணி சூரியன், எந்திரி, சாயந்தரம் 5 மணி சூரியன். ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு மெதுவாக எழுந்திருச்சு அரசியல்வாதி மாதிரி பன்னீர் விட்டு வெந்நீரில் குளிப்பான் நிறைய பேர். அன்னைக்கு ஒரு ஒர்க்கு கிடையாது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு மெதுவாக குளிச்சுப்பான். சில சமயம் மறந்து போச்சுன்னா விட்டுருவான். அதான் அது ராகத்வேஷ ஜன்ய கர்மா. ஓகே, புரியுதுல? அப்போ கர்த்தவ்ய ஜன்ய கர்மா, ராகத்வேஷ ஜன்ய கர்மா. அப்போ ராகத்வேஷ ஜன்ய கர்மா எது, கர்த்தவ்ய ஜன்ய கர்மா பிரிக்கலாம். ஓகே, நித்திய நைமித்திக கர்மா பேரு கர்த்தவ்ய ஜன்ய கர்மா. அதுல சுதந்திரம் கிடையாது, அது ஸ்வதர்மம். ஓகே, உங்கள்கிட்ட உரிமையெல்லாம் கேட்கல, செஞ்சா நல்லது உன்னுடைய கர்மா, செய்யலைன்னா பாபம், பிரத்யவாய தோஷம் வரும். அதற்கு ஆப்போசிட்டா பண்ண அதர்மம் பண்ணினா பாபம் வரும். எனக்கு புண்ணியமா பாவமா அது. ஓகே, அப்ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வரும். இந்த புண்ணிய பாபத்தை வச்சுட்டு மறுபிறவி கிடைக்கிறது. ஓகே, அந்த மறுபிறவி தத்துவத்தை இப்போ அமெரிக்கன் ஒத்துண்டு வரான். 30% பீப்புள் ஒத்துண்டா. நாம் எந்த விதமான பணமோ பால் பவுடரோ கோதுமையோ கொடுக்காம அவன் ஹிந்துவா மாறிட்டான் 30%. அவன் ஏகப்பட்ட பணம் இங்கே செலவு பண்ணுறான். அவன் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறான், கொடுத்த பணத்துக்கு ரிப்போர்ட் இந்த ரிசல்ட்டே சரியில்லை அப்படின்னு. இந்த ஜனங்க நண்டு கேட்ட ஜனங்க இது. எல்லாம் கொடுத்துட்டு ஒரு கிராமத்தில் நான் போயிருந்தேன், அவர் கிறிஸ்டின், அவரை சிவா அப்படி சொல்லிட்டு எழுந்தாரு. சொல்லக்கூடாதவா, எல்லா கடவுளும் ஒன்று தான் சாமி விடு. நமக்கு பிளட்ல ஊறி இருக்கு, எல்லா கடவுளும் ஒன்று சொல்றது, அதுதான் ஏமாத்தி கிறிஸ்டினா மாத்திட்டான். இவன் ஏமாற்றவே முடியாது. அங்கே இங்கேருந்து கொள்ள அடிச்சுட்டு போன பணம்லாம் வர வரைக்கும் வெயிட்டிங். ஒன் ஃபைன் மார்னிங் நாம் என்ன பண்ணுவோம், ஜீசஸ் கிறிஸ்ட ஒரு தண்டத்தை கொடுத்துட்டு வேல்முருகனுடைய அவதாரம் சொல்லுவோம், அவரே மாற்றிவிடுவான். நம்ம கிட்ட விளையாடாத, நம்ம கிட்ட விளையாடுனா நாங்கள் கல்லை தூக்கி இப்படி வச்ச சாமி, ஒரு பொட்டு வச்சுட்ட சாமி. எங்களுக்கு இன்னும் 30 முக்கோடி தேவதைகள் இருக்கிறது, அதில் ஒரு தேவதை இந்த பக்கம் வச்சுக்க முடியாதா? நோ ப்ராப்ளம். ஓகே,
அதனால ஸோ அது போட்டோம். இங்க கர்த்தவ்ய ஜன்ய கர்மா, நித்திய நைமித்திக கர்மா. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. ஓகே. அதுக்கப்புறம் என்ன? ராகத்வேஷ ஜன்ய கர்மா என்னது? அது காமிய கர்மா, பிராயச்சித்த கர்மா, நிஷித்த கர்மா. ஓகே ஓகே. இப்போ நித்திய நைமித்திக கர்மா அப்படின்றது என்ன, காமிய கர்மா பிராயச்சித்த கர்மா என்னன்றது பார்க்கணும், நிஷித்த கர்மான்றது பார்க்கணும். நிஷித்த கர்மான்றது டோன்ட், செய்யக்கூடாது, அதர்மம். சுராபான ந பி பிபேத், சுராபானம் குடிக்கக்கூடாது, கள்ளு குடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்கப்படாது. இப்போ கார்னர் ஷாப் இருக்கிறது அதர்மம், முதல் அதர்மம் இருக்கிறது. ஓகே. இது நிஷித்த கர்மம். ஓகே. இன்னொருத்தருடைய சொத்தை அபகரிக்கக்கூடாது, நிஷித்த கர்மம். ஓகே. அப்ப நிஷித்த கர்மம்ன்றது அதர்மம். இது அதர்மமா தர்மமா எப்படி தெரியும் உங்களுக்கு? செய்யும் போதே தெரியும் இது செய்யக்கூடாதுன்னு மனசுக்குள்ள வரும், அது செய்யப்படாது. ஓகே. மைண்டு நல்ல உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. உங்களுக்கே தெரியும் தர்மமாக செய்யும்போது ஒரு ஸ்ட்ரென்த்தோடு செய்வீங்க, ஆமாம் அப்படி தான் செய்வேன் அப்படி சொன்னேன். ஸோ அதர்மம் செய்யும்போது ஒரு மனசில் ஒரு இரிட்டேட் ஆகும், நெஞ்சு இதுவாகும். புரியுதா? அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால நிஷித்த கர்மா செய்யவே படாது. ஓகே. இம்சனா குறியாத், மற்றவங்களை எந்த விதத்திலும் இம்சப்படுத்தப்படாது, அதுக்கு பேர் நிஷித்த கர்மா. அப்போ நிஷித்த கர்மா, செய்யக்கூடாத கர்மாவை என்ன செய்யணும்? செய்யக்கூடாத கர்மாவை செய்யக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் துரியோதனன் சொல்ற, மாமனே மாமனே எனக்கு இது செய்யக்கூடாது தெரியுது, ஆனால் செய்ய ஆர்வம் எனக்கு முட்டிட்டு இருக்கிறதே. இன்னைக்கு ஸ்கூல் போகணும்னு தெரியுது, ஆனால் போக வேண்டாம்னு தோன்றதே, ஆசையாக இருக்கிறதே. அதர்மம் செய்யறது, தன்னுடைய கடமையை தவறுதல். புரியுதா? அதனால ஸோ ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு ஆசை இருக்காது. எதெல்லாம் எனக்கு சுதர்மமோ அதில் செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதில் நேச்சுரலாக இருக்கிறது, நேச்சுரலாக இருக்குது. எப்பயும் 24 hours டிவி பார்க்குறதோ இல்லை எஸ்எம்எஸ் அனுப்புறதோ விட்டா, அது போல் ஆனந்தம், அது போல் அம்மா அப்பா, அது போல் டீச்சர் யார்? தங்க டீச்சர். ஸ்கூல் கிளாஸ்லேயே எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, இது டீச்சர். நிஷித்த கர்மா எல்லா ரூபத்திலையும் செய்யறதுக்கு நமக்கு இயற்கையாக இருக்குது. இயற்கையாக நம்மளை விட்டா நிஷித்த கர்மா செய்ய. ஏன் இப்போ நிஷித்த கர்மா செய்யலை? மற்றவெல்லாம் ஏதாவது கேள்வி கேட்டுருவானோ பயந்துட்டு செய்யலை. இயற்கையாக மனுஷன் அதர்மத்துக்கு பக்கம் போவான். அது சுலபமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் அது சந்தோஷத்தை கொடுத்து முடிவில் அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். நிஷித்த கர்மா. லஞ்ச லாவண்யம் நிஷித்த கர்மா, தொலைஞ்சது ஒரே போடு, நிஷித்த கர்மா, டோன்ஸ். ஓகே. அப்புறம் காமிய கர்மா. காமிய கர்மானா என்ன? தர்மமா எனக்கு வேண்டியதை செய்யறதுக்கு பேரு காமிய கர்மா. ஓகே. இப்ப சினிமா பார்க்கறது காமிய கர்மா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது காமிய கர்மா. ஓகே. ஸோ எனக்கு பணம் பதவி இதெல்லாம் வரத்துக்கு காமிய கர்மா. காமிய கர்மா மீன்ஸ் என்ஜாய்மெண்ட் மாத்திரம் இல்லை, நான் ஒரு பிரார்த்தனை பண்ணி எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி சொல்லிட்டு பகவான் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறதோ, இல்லை நான் கஷ்டப்பட்டு அதுக்காக உழைக்கிறதோ, எக்ஸ்பெக்டேஷன் கர்மா காமிய கர்மா. கண்டிஷன் கர்மா காமிய கர்மா. ஓகே. கம்பேரிசன் பண்ணி அதுல வளர்ற கர்மா காமிய கர்மா. ஓகே. காமிய கர்மா. ஓகே. எனக்கு அது வேணும் இது வேணும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நம்ம வளர்றோம். புரியுதா? அது வேற வள்ளுவர் என்ன சொல்றார்? தோன்றில் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று பிறக்காதே, கோ சரைவேத்தி அப்படி வேதமே சொல்லிருக்கிறது. நல்லா இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ, இதை கேளு அதை கேளு, உனக்கு கேட்க தெரியல நான் சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு வேதமே சொல்லித்தருது. இதெல்லாம் கேளு, இன்னும் மக்கு மாதிரி இருக்க, இன்னும் வாழ்க்கையில் முன்னேறு. முன்னேறு மீன்ஸ் என்ன? இப்போ முன்னாடி சைக்கிளில் இருந்தால் இப்போ ஸ்கூட்டரில் போயிட்டா, இப்போ பைக்கில் வந்துட்டான், காரில் வந்துட்டான், பா நான் முன்னேறிட்டான்ப்பா, கிடு 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 கிடுன்னு முன்னேறிட்டான். முன்னேறிட்டானா ஏசிக்குள்ள வேதனையோடு இருக்கான். ஓகே. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு கம்ஃபர்ட் லைஃப்னு நினச்சிட்டு இருக்கேன். கம்ஃபர்ட் நாட் லைஃப். கம்ஃபர்ட் நாட் வெளியில் இருக்கு. நீங்கள் மன அமைதியை ரங்கனா ஸ்ட்ரீட்டில்
2 கிலோ 5 கிலோ வாங்கிட்டு வந்து இப்போல்லாம் நிறைய ஃபிட் பண்ணி வச்சுக்கிறான் இல்லையா? ஓகே, ஏதோ பண்ணி எல்லாம் வச்சுக்கிறான் உடம்புக்குள்ளற. ஓகே, அது போல் இந்த ஆமாம், இந்த ஹார்ட் பீட் இதுவாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அங்கே ஒரு பேட்டரி போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கும் பேட்டரிலாம் வச்சுருக்கான். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் விசாரித்து பாருங்கள், எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும். ஓகே, இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அமைதியை கொடுக்கும், சாந்தம் கொடுக்கும், எதையும் தாங்கும் இதயம். அதுக்கு ஏதாவது பேட்டரி கீட்டரி செல்லு அது மாதிரி ஏதாவது படைச்சிருக்கானா ஜப்பானில் நியூ இதில் நம்ம பிராணாஸ்டில் இருந்தால் கேட்டு சொல்லுங்க. 2 கிலோ 1 கிலோ வாங்கி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் கேம்ப் வரும்போது எல்லாருக்கும் ஷேரிங். மன நிம்மதி எடுத்துக்கோ, இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம், இந்த பில்ஸை போட்டிங்கன்னா நிம்மதி வரும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே. இது மியூசிக். அது நிம்மதி எங்க தேடினாலும் கிடைக்காது, வெளியில தேடுற வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. உன் காலடியில் இருக்கிறது அது நிம்மதி. மனசுக்குள்ளர வச்சிருக்கான் நிம்மதி, மனசாந்தி மனசுக்குள்ளர வச்சிருக்கான், வெளியில இல்லை. புரியுதா? அதனால இதை அடைஞ்சுட்டோன்னா நிம்மதி ஆகாது. ஓகே, அதை அடையிற வரைக்கும் நிம்மதி இருக்காது. யோகக்ஷேமம், யோகமும் ப்ராப்ளம், க்ஷேமமும் ப்ராப்ளம். ஓகே, அது பின்னாடி சொல்லப்படுறது. அப்போ காமிய கர்மான்றது நன்னா அனுபவிச்சுக்கோ. ஆனால் ஒன் ஃபைன் மார்னிங் அதுலேருந்து டேர்ன் ஆகி வா. காமிய கர்மா செய்கிறவனுக்கு பேர் கர்மி, நித்திய நைமித்திக கர்மா செய்கிறவனுக்கு பேர் யோகி, கர்மயோகி. ஓகே, நிஷித்த கர்மா செய்கிறவன் யாரு? அவன் ராட்சசன். ஓகே ஓகே சரி. அப்போ காமிய கர்மா இருக்கிறது. அப்புறம் பிராயச்சித்த கர்மா விட்டுட்டீங்களா? அது என்னது? பிராயச்சித்த கர்மாவில் தான் நம்ம உலகம் முழுக்க இருக்கிறது. வாஸ்து சாஸ்திரம் இருக்கிறது, கிளி ஜோசியம் இருக்கிறது, ஏடு ஜோசியம் இருக்கிறது. ஓகே, அப்புறம் வந்து பள்ளி ஜோசியம் இருக்கிறது. ஓகே, அடேப்பா அதில் மாட்டின்று தத்தளிச்சிருக்க பாரு. இப்போ நவகிரக சுத்தரம் இருக்குது, பைரவர சுத்தரத்து இருக்கிற இப்போ குரூப்பு. பிரதோஷத்துக்கு பிரதோஷம் போயிட்டு இருக்கிறது. பிரதோஷம்னா அது ஒரு மூக்கு மொழியெலாம் வச்சுட்டு பேசுவாப்பாரு உலகத்தில். அது நீ பண்ணலன்னா நீ ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்கிற மாதிரி. ஓகே, தப்பு கிடையாது, ரைட்டு. ஓகே, ரைட்டு சொல்ல வரும். நீ பிரதோஷத்துக்கு போனோமா இல்லை கீதா கிளாஸுக்கு போனோமா, அங்கே தான் தகராறே வருது. பிரதோஷத்துக்கு போகலன்னா ஏதாவது ஆபத்து வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் கூட சேர்த்துப்பேல். அங்கே தான் நிச்சயம், என்ன நிச்சயம் பண்ணுறது தெரியும், எதில் நிச்சயம் இருக்குன்றது தெரியும். புரியுதா? இப்போ வேதாந்தத்துக்கு வந்தால் சுவாமி இது பண்ணிவிடுவாரா? ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஓகே, நல்ல ஸ்ட்ரென்த் கொடுப்பார், மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுப்பார். வெளியில் இருக்கிற பார்க்குறவங்களுக்கு கம்ஃபர்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உன்னுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மனசாந்தி, இந்த ப்ரெஷர் சொன்ன அந்த லீஷர் கிடைச்சுட்டே இருக்கும். மைண்டில் இருக்க லீஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உனக்கு லீஷர் வேணுமா ப்ரெஷர் வேணுமா? யுவர் சாய்ஸ். நிம்மதி உங்கள் சாய்ஸ். ரைட் தான். ஸோ எப்படி நீ கர்மத்தை செய்யணும்னு நேக்க சொல்லி கொடுக்கறது. அந்த பிராயச்சித்த கர்மான்றது என்ன? பிராயச்சித்த கர்மான்றது நம்ம செஞ்ச அக்கௌண்ட்டில் பகவான் எடுத்ததில் ஒரு பாவத்தை நிறைய எடுத்துட்டார். அதனுடைய அப்ஸ்ட்ரகிள்ஸ் தான் நமக்கு இடைஞ்சல் மேலே இடைஞ்சல் வந்துட்டே இருக்கணும். இந்த தொல்லை அந்த தொல்லை. அப்போ நீக்கிறதுக்கு வேதமே என்ன சொல்கிறது? பிராயச்சித்த கர்மாவை வேதம் வந்து சப்போர்ட் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அந்த பிராயச்சித்த கர்மா கர்மயோகி செய்யவே படாது. கர்மயோகி நிஷித்த கர்மம் செய்வானா? பேசவே படாது. கர்மியே செய்யக்கூடாது. நிஷித்த கர்மா, நிஷித்த கர்மா சாதாரண ஜனங்களே செய்யக்கூடாது. ஓகே, கர்மயோகி பிராயச்சித்த கர்மா பக்கமே போகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்கிக்கணும். கஷ்டம் வந்ததுன்னா ஒரே ஹாப்பியாக இருக்கணும். பா கஷ்டத்தை கொடுக்குறான். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு, நான் மனசை இப்போ வாட்ச் பண்ணுறதுக்கு சரியான சந்தர்ப்பம். அமைதியான இப்போ டீ குடிச்சுண்டு ஆனந்தமாக சொல்லலாம். கர்மயோகம் ரொம்ப நன்னா இருக்கிறது. ப்ராப்ளம் வரும்போது தெரியும் கர்மயோகம் நன்னா இருக்காங்க. அப்போ மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா யூ ஆர் த கரெக்டா. அப்போ ஸோ இந்த பிராயச்சித்த கர்மாக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையில்லை, எது வேணா வரட்டும், என்ன வேணா வரட்டும், எப்படி வேணா வரட்டும், என்னுடைய கோல் மோக்ஷம், மன நிறைவு.
அதற்காக எனக்கு வேண்டியது இப்போ தேவை சித்த சுத்தி. நாட்டு மணியோ பொருளோ புகழோ பெருமையோ தேவையில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் சித்த சுத்தி. அந்த சித்த சுத்திக்கு என்ன வேணும் அதை நான் செய்கிறேன். அதனால பிராயச்சித்த கர்மா ரூல்ட் அவுட். ஓகே, காமிய கர்மா, காமிய கர்மா புண்ணியத்தையும் பாபத்தையும் கொடுக்கும். அதனால காமிய கர்மாவும் டிஸ்மிஸ். அப்போ கம் டு யுவர் நிஷ்காமிய கர்மா. காமிய கர்மா டு நிஷ்காமிய கர்மா, கர்மயோகி. ஓகே, அவன் செய்ய வேண்டிய கர்மா நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்களா சுவாமி, நிஷ்காமிய கர்மா கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குல்ல, வேற ஏதாவது ரூட் இருந்தா சொல்லுங்களேன். இருக்கு. அதாவது எடுத்தோடனே இப்போ நிஷ்காமியமா பண்ண முடியாது. ஓகே, காமிய கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டோம். ஓகே, யூ ஆர் த கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். நீ டப்புன்னு இன்னைக்கு ஆணைக்கட்டி கேம்ப்ல இருந்து நிஷ்காமிய கர்மான்னு சொன்னீங்கன்னா ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். இது வேற நிஷ்காமிய கர்மமா செஞ்சு தொலைக்கணும் இன்னைக்கு வேற, அதுவே பாரமாயிடும். ஸோ நான் சொல்லிருக்கேன், மல்லிகை பூ மாதிரி மொட்டுலேருந்து மல்லிகைக்கு வரதுக்கு நேரம் ஆகும். புரியுதா? கிராஜுவலாக இந்த விஷயத்தெல்லாம் கருத்தை வாங்கிக்கோங்க, எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க, அங்கேருந்து உங்களுடைய ஜர்னி புறப்படுங்க. ஓகே, எத்தனை தூரம் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரக்க போயிருந்தாலும் தப்பான ரூட்டில் மெதுவாக திருப்பி தப்பான ரூட்டில் இருந்து விலகி வாங்க, அப்புறம் ரைட் ரூட்டுக்கு போங்க. புரியுறதா? அதனால எவ்வளோ தூரம் போயிருக்குமோ திரும்பி அந்த தூரம் வந்தாகணும், வேற வழி கூட. யாருக்கு? யார் மோக்ஷம் நிச்சயம் பண்ணியிருக்கிறாளோ, ஸ்ரேயஸ்ன்னு முடிவு பண்ணியிருக்கிறாளோ, அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தோல்வி என்பதே கிடையாது. கர்மயோகிக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன்னா அவனுடைய கோல் கரெக்டாக இருக்கிறது, அவனுடைய ஆக்ஷன், அவனுடைய செயலையே பலன் கொடுக்கறது, அவனுடைய செயலே பலன் கொடுக்கறது. இப்போ கபடி விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கபடி விளையாடுறது ஜெயிச்ச பிறகு கபடி இல்லை, விளையாடுறதே சந்தோஷம். ஃபுட்பால் விளையாடுறதே சந்தோஷம். கேம்ஸாக இருந்தனா அந்த கேம்ஸை பிஸ்னஸ் ஆக்கிட்டீங்கன்னா எவ்வரி அடிக்கிறதுக்கும் உனக்கு ஒரு அது இதுக்கெல்லாம் வச்சுருக்கா, சிக்ஸர் அடித்தா இவ்வளோ பணம், கேட்ச் பிடிச்சா இத்தனை ஜனம், கேட்ச் விட்டுட்டுன்னா அடுத்த டீமில் உன்னை எங்கே இறக்குறான் பாரு, பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அப்போ அவன் என்ஜாய் பண்ணவே மாட்டான், அவன் மோத்தை பார்க்கணும், கேட்ச் பண்ணும்போது விட்டுட்ட போது இன்னும் பார்க்கணும். புரியுதா? அதனால ஜாய்ஃபுல் கேம்னா ஜாய், எவ்ரி மூமெண்ட் ஜாய். அப்போ விளையாட்டாக இருக்கணும். என்ன விளையாட்டாக ஆயிடுச்சா, விளையாட்டாக தான் இருக்கணும். கேல் கூத், லைஃப் மீன்ஸ் கேல் கூத், ஆனந்தமாக இருக்கு. ஓகே, அது கர்மயோகிக்கு. கர்மயோகத்தை சரியாக புரிஞ்சு, லட்சியத்தை சரியாக புரிஞ்சு அதில் செய்கின்றவனுக்கு ஒரு நிமிஷமும் சந்தோஷம் இல்லையா? எனக்கு அப்படி இல்லையே, நம்ம இன்னும் வரலன்னு அர்த்தம். இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல லாவகமாக புரியாது, புரியும் போது அதெல்லாம் சந்தோஷமாக தெரியும். கர்மயோகம் கஷ்டம் இருக்கும், கஷ்டம் எனக்கு சந்தோஷத்துக்கு கொடுக்குறதா இல்லையான்றது இல்லை. இப்போ அம்மா குழந்தைகள் எத்தனை கஷ்டப்படுறா, அது துன்பம் கிடையாது, சந்தோஷம். அந்த கஷ்டத்தில் சில கஷ்டம்லாம் சந்தோஷமும் இருக்கிறது. ஓகே, அதனால் கஷ்டத்தை வெளியில் பார்த்து அது துக்கம்ன்றது சொல்ல முடியாது. புரியுதா? இதெல்லாம் சரியாக புரிஞ்சுட்டாமல் நமக்கு போகிறோம். அதனால் நித்திய நைமித்திக கர்மா செய்கிறவன் கர்மயோகி. ஓகே, அப்போ நித்திய கர்மா நைமித்திக கர்மா என்ன? ஓகே, அது பேர் கடமை. கடமை, அது கடமை, உன்னுடைய கடமை. ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டிய கடமையை ஸ்வதர்மத்தை செய்யணும். நித்திய கர்மான்றது ரெகுலராக செய்ய வேண்டிய கடமை. காலையில் சந்தியாவந்தனம் உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ செய்ய வேண்டிய கடமை. இப்போ நீ மோட்சத்துக்கு முடிவு பண்ணிட்டா, முன்னையெல்லாம் செய்யலைன்னா கூட இப்போ செஞ்சாகணும். காலையில் விளக்கேற்றணும், அது கடமை பெண்களுக்கு. புரியுதா? இதெல்லாம் இருக்கிறத என்னெல்லாம் டியூட்டி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த டியூட்டியெல்லாம் செய்யறதுக்கு பேர் நித்திய கர்மா. நைமித்திக கர்மான்றது என்ன? அக்கேஷனலாக செய்யக்கூடிய கர்மா. அக்கேஷனலாக செய்யக்கூடிய கர்மா நாம் எப்போல்லாம் செய்யணும்? இப்போ சந்திர கிரகணம் இருக்கிறது, சூரிய கிரகணம் இருக்கிறது, அந்த காலத்தில் செய்யணும் இல்லையா?
நமக்கு 48 சம்ஸ்காரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்முடைய விவாகமே வைதிக சடங்கு. இந்த விவாகம் பண்றதே புலன் இன்பத்துக்காக இல்லை, சந்ததி விருத்தி பண்றதுக்காக உள்ளது. ஓகே, அது என்ன சொல்றதுன்னா, முதல்ல வைதிக சடங்கு என்ன, நல்ல குழந்தை வரத்துக்கு காம உணர்வு மிருக உணர்வோடு சேர்றதில்லை, அதுக்கு கர்ப்பாதானம் ரிச்சுவல்ஸ் வைதிக சடங்கு. அதுக்கப்புறம் குழந்தை உண்டானோன்னு சீமந்த பும்சவனம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன, ஜாத்தேஷ்டி. அதுக்கப்புறம் என்ன, குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு நாமகரணம். இதெல்லாமே வைதிக கர்மம், அந்த குழந்தைய பர்ஃபெக்டா கொண்டு வரத்துக்காக செய்யக்கூடியது. ஓகே, அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் அந்த குழந்தை பாப்பா இப்படியே படுத்துருக்கும், இப்படியே படுத்துருந்தா என்ன ஆகும், திருப்பி அது ஓடணும், நிற்கணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா. முதல் டைம் வெளியில கூட்டிட்டு போறதுக்காக ஒரு கர்மா இருக்கு, நிஷ்கிரமணம் அதுக்கு பேரு. ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைய வெளியில எடுத்துட்டு போறது, வீட்டில இருந்து வெளியில ஆக்ஷன் போறது, அதுக்காக எடுத்துட்டு போறது. அதுக்கப்புறம் என்ன, அன்னப்பிராஷ்னம், குருவாயூரில் போய் சாதம் ஊட்டணும், ஏதோ ஒரு கோயிலில் போய் ஊட்டணும். போய் மேகி நூடுல்ஸ் ஊட்டப்படாது. என் குழந்தை மாடர்னாக வளர்க்குறேன் இப்போ தொழுந்த அப்படின்னு, அப்புறம் உன்னை விட்டுட்டு போயிடுவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கர்ணவேதனம், காது குத்துறது. காது குத்துறது எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு, அது ஒரு ரிச்சுவல்ஸ். இப்போ சொல்ற எல்லாம் சயின்டிஃபிக்காக சொல்லணும், அக்குபஞ்சர் எல்லாம் சயின்ஸ் தான். மொட்டை அடித்தல், சுடாகரணம், அதுக்கு பேரு சுடாகரணம், இது செகண்ட் லெவல். அண்ட் தேர்ட் லெவல் என்ன, அந்த பையன் குழந்தை பெரியசா ஆயிடுச்சுன்னா அக்ஷராபியாசம், வேத அத்தியாயனம், காயத்ரி உபநயனம். அந்த காயத்ரி உபநயனம் பண்றதுக்காக பூணல் போட்டுக்கணும். பூணல் போட்டுண்டா என்ன செய்யணும், சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணலன்னா என்ன செய்யணும், கழட்டி ஆணில மாட்டிடணும். நன்னா சொன்னேன். இப்போ ஒரு ஐடியா சொல்றேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.